இட்லி பொடி எப்படி அரைக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான், அது கொஞ்சமாக தான் செய்து காமிக்கிறேன். அதே அளவுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செய்துக்கோங்க. இது வந்து கிராம்னு பார்த்தீங்கன்னா 75 கிராம் இருக்குது. இல்லைன்னா ஒரு 50 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர், இது வந்து ஒரு 150 கிராம் இருக்குது. 150 கிராம் உளுத்தம்பருப்பு, 75 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் எள்ளு, ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, அடுத்து கடலைப்பருப்பு போட்டு, அல்லது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவீங்க அது. அதே போல் மிளகும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். எள்ளு பொரிக்க வேண்டிய தேவையில்லை, வெறும் மணலில் வறுத்தா போதும். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கொரகரப்பு இருக்கணும்.